வேலூரில் திருடன் என நினைத்து புலம்பெயர் தொழிலாளியை அடித்தே கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்க ஒத்துழைக்காததால் உயிர் பறிபோனதாக கூறப்படும் சம்பவத்தில் நடந்தது என்ன? மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த 40 வயதான ஜோகிந்த் முண்டா என்பவர் வேலை தேடி வேலூருக்கு வந்துள்ளார். அங்குள்ள தனியார் நிறுவனத்தின் குடோனில் வேலை கிடைத்ததும் அங்கேயே தங்கி பணியாற்றினார். இந்த நிலையில் புதன்கிழமை இரவில் வேலூர் காகிதப்பட்டறையில் சொல்லியம்மன் கோவில் தெரு பகுதிக்கு சென்றுள்ளார். உடல் சோர்வாக இருந்ததால் அங்குள்ள வீட்டின் முன்பு அமர்ந்திருக்கிறார். மதுபோதையில் இருந்த அவரை திருடன் என நினைத்து அங்கிருந்த சிலர் அவரிடம் உரண்டை எடுத்துள்ளனர். சரியாக மொழி தெரியாததாலும் போதையில் இருந்ததாலும் அவரால் உரிய பதிலளிக்க முடியாமல் போய் உள்ளது. உடனே அவர் திருடத்தான் வந்துள்ளார் என்ற முடிவுக்கு வந்த சிலர் ஜோகிந்தை சரமரியாக தாக்கியுள்ளனர். தொடர்ந்து பொதுமக்கள் ரவுண்டு கட்டி கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். இதில் அவரின் கண் உட்பட உடலில் பல்வேறு பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் வடிந்துள்ளது. பின்னர் அங்கு வந்த பெரியவர்கள் புலம்பெயர் தொழிலாளியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனை சென்றதும் படுகாயமடைந்த ஜோகித்திற்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்துள்ளனர். கண் பகுதியில் மட்டும் சிறிய தையல் போட்டதும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்க ஒத்துழைக்க மறுத்துள்ளார். மேலும் தனக்கு சிகிச்சை வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். காயத்தின் விபரீதத்தை எடுத்து மருத்துவர்கள் கூறியும் அவர் புரிந்து கொள்ளாமல் இருந்துள்ளார். பின்னர் அதிகாலை 3 மணி அளவில் மருத்துவமனையில் உள்ள கழிவறையில் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் மருத்துவர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். பரிசோதனை செய்ததில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டது உறுதியாகியுள்ளது. உடனே வேலூர் வடக்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் விரைந்து வந்த போலீசார் ஜோகிந்த் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். உடலில் பல இடங்களில் காயங்கள் இருந்ததால் கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். ஜோகிந்த் முண்டா இரவில் காகிதப்பட்டறை பகுதிக்கு ஏன் சென்றார்? எத்தனை பேர் சேர்ந்து அவரை தாக்கினர்? அவர்கள் ஆயுதங்களை பயன்படுத்தினரா என்றும் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். இது தொடர்பாக சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்த போலீசார் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க முனைந்துள்ளனர். இரவில் மதுபோதையில் நடமாடிய புலம்பெயர் தொழிலாளியை திருடன் என நினைத்து பொதுமக்கள் அடித்து கொலை செய்த சம்பவம் வேலூரில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.